வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்துறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தமிழக அரசுல இருக்கக்கூடிய அரசு கோவில்கள்ல அறங்காவலர் பணிகள் அப்படின்றது விட்டுட்டாங்க. இது ஏற்கனவே விட்டுருந்தாங்களே ப்ரோ 1 மந்த்துக்கு முன்னாடி அப்படி கேட்டீங்கன்னா எஸ் விட்டுருந்தாங்க. பட் இப்போ திரும்பவுமே டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. லாஸ்ட் டைம் 214 போஸ்ட் கிட்ட வந்து விட்டுருந்தாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த டேட் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு திரும்பி வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து 500 போஸ்ட் அப்படின்ற மாதிரி விட்டுருக்காங்க. ஆகஸ்ட் மாசம் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட தேதி வரைக்கும் டைமிங் வந்திருக்கு. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேருமே வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த வேலைகளுக்கு நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கான சில விதிமுறைகளும் தந்திருக்காங்க. அது போக நீங்க லெட்டர் டவுன்லோட் பண்ணி, அதாவது அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறதுக்கான விதிமுறைகளும் தந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வந்து கன்வீனியன்ட்டா இருக்கோ நீங்க அது பிரகாரம் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேருமே அப்ளை பண்ண பாருங்க. அப்ளை பண்றதுக்கு எந்த விதமான ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிர்ணயிக்கல. ஸோ எல்லா பேருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். லிங்க் வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டச் பண்ணி நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ள வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்கை நான் வீடியோல டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணிருக்கேன். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட ஹிந்து ரிலீஜியஸ் சேரிட்டபிள் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரஸ்டியில வந்து நமக்கான வேலை வாய்ப்புகள், அதாவது வந்து கோவிலோட அறங்காவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செக்ஷன் வந்து 46, 46 3, 49 I அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட செஷன்ல இந்த வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய கோவில்களோட லிஸ்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த ஒரு வேலைகளுக்கு யார் ஃபர்ஸ்ட் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த யாரா இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். முக்கியமா உங்களுக்கு கோவில் சார்ந்த திருப்பணிகளோ இல்ல கோவில் சார்ந்த விதிமுறைகள் நடைமுறைகள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். சில பேசிக்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்றது இந்த ஜாப்ல கிடையாது. கல்வி தகுதி அப்படின்றது நிர்ணயம் வந்து பண்ணல. சோ யார் வேணாலும் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். நீங்க கேர்ள்ஸா இருந்தாலும் பாய்ஸா இருந்தாலும். மெயினான ஒன்னே விஷயம், நீங்க வந்து ஹிந்து கம்யூனிட்டியை சார்ந்தவங்களா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கோவில்களோட சில முக்கியமான விஷயங்கள் சிறப்பம்சங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். எப்படி கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே போதும், நீங்க தாராளமா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்க் வந்து தெரியுதுல, ஸோ அதை வந்து தொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் அப்படி கிளிக்கர் தொட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கல் வரும். அதுக்கு கீழே கிளிக்கர் அப்படின்றது பார்த்தீங்களா, எஸ் நீங்கள் அதை டச் பண்ணதுக்கு அப்புறம் யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் வந்து ஆகணுங்க. ஸோ பின்னோக்கி விடும். ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து முடிஞ்ச இதே இடத்துல அகைன் வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லிங்க் வந்து ஓப்பன் வந்து ஆகும். ஸோ நீங்கள் அதை தொட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் அகைன் கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேஜ் வந்து வரும். ஸோ அதன் மூலியமாக நீங்கள் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு. மேலே வந்து கிளிக் எடுத்துருது பார்த்தீங்களா, எஸ் இப்போ நான் அதை வந்து தொடுறேன். இப்போ வந்து எனக்கு வந்து டிஎன்ஹெச்ஆர்சியோட அஃபிஷியல் ஒரு வெப்சைட் மணி கிரியேட் வந்து ஒரு PHP பேஜ் வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா, தமிழ்லேயே தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து பேசிக்காக நீங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னா தமிழ்லேயே வந்திருக்கும். இப்போ நான் ஒன் டைம் இந்த வெப்சைட்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து செஷன் டைம் கொடுத்துறாங்க. மேலே ரன் ஆகுது பார்த்தீங்களா, 1193 அப்படின்ற ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து அப்ளை வந்து பண்ணியிருக்கணும். செஷன் டைமோட தான் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் மணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அதில் வந்து நிர்வாக திட்ட அலுவலர்கள் பராமரிப்பு முறை அலுவலகர் அப்படின்ற 2 வேலை வாய்ப்புகள் கொடுத்திருக்காங்க. ரெண்டுல எதுக்கு வேணாலுமே நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே, எப்படி விண்ணப்பிக்கணும்னா கீழே நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா எந்தெந்த கோவில்ல வேகன்சிஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா திருக்கோவில் எண், அதுக்கப்புறம் திருக்கோவில் பெயர், அது எந்த மாவட்டம், கடைசி நாள். எல்லா வேலைகளுக்குமே ஆகஸ்ட் 12 தான் கடைசி நாளா திருப்பி வந்து மாத்திட்டாங்க. இதுல வந்து சிவகங்கையில் இருக்கக்கூடிய கோவில், அதுக்கப்புறம் திருவாரூர், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, வேலூர், ஸோ இப்படின்ட்டு நிறைய மாவட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு எந்த மாவட்டம் வந்து இருக்கோ, ஏன்னா கீழே இந்த பக்கம் இதோட பேஜ் வந்து முடியல. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் 1ல வந்து இருக்கும் தெரியுது பார்த்தீங்களா, அது மாதிரி பேஜ் 2, பேஜ் 3, பேஜ் 5 அப்படியே போய்கிட்டே இருக்கு. இப்போ நான் பேஜ் 5 கிட்ட போட்டேன்னு வச்சுக்கோமே, வேற மாவட்டம், அதுக்கப்புறம் இப்போ வேற இடம். இப்போ நான் அப்படியே பேஜ் 5 கிட்ட வந்திருக்கேன். கிட்டத்தட்ட கோவிலோட எண் வந்து 50 கிட்ட வந்துடுச்சு. மயிலாடுதுறை, இந்த மாதிரி அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். இதுல உங்க மாவட்டமும் இருக்கும். எல்லா பேருக்குமே அவங்க சொந்த மாவட்டம் கொடுக்கப்படும்.
கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோமே, அவங்களே வந்து போட்டிருக்காங்க தெளிவா, உங்களுக்கு வந்து தெரியும் நினைக்கிறேன். அறிவிப்பு, அதாவது நோட்டிபிகேஷன் நீங்க படிச்சு பார்க்கணும்னா இதை நீங்க தொட்டீங்கன்னா டவுன்லோட் வந்து ஆகிடும். அதே மாதிரிக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்க, ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு ரெண்டாவதா இருக்கக்கூடிய விண்ணப்பித்தல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணணும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை பதிவேற்றம் செய்ய, அதாவது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ ஆன்லைனுக்குள்ள நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன், அப்பதான் லைக் எக்ஸாம்பிளுக்கு புரியும். விண்ணப்பித்தல் அப்படின்றத நான் வந்து டச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்து நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் வந்து ஆகும். ஸோ இப்போ இந்த பேஜ் மூலியமா தான் விண்ணப்பிக்க போறீங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணிக்க கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டீஸ்வரம் திருக்கோவில் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து உங்க கைபேசி எண் பிளஸ் வந்து அதுல வரக்கூடிய குறியீடு, இப்போ எனக்கு வந்து இங்க வந்து ஒரு குறியீடு வந்து தெரியுது, உங்களுக்கு என்ன வேணா தெரியலாம். ஸோ இதை போட்டுட்டு நீங்க உள்ள வந்து வாங்க சமர்ப்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, நான் அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் என்னோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து வந்துச்சுங்க. அந்த ஓடிபியை நான் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வந்து கிரியேட் ஆகி வந்துருச்சு. ஸோ இதில் தான் வந்து அறங்காவலருக்கான விண்ணப்ப படிவம் அப்படின்றது ஆன்லைன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ நான் செலக்ட் பண்ணிக்கக்கூடிய கோவிலுக்கு வருது. அது மாதிரி உங்களுக்கு எந்த கோவிலோ அந்த கோவிலை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பெயர், இது எல்லாமே தமிழ்ல இருக்கனால நீங்க தமிழ்லே கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் வந்து டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஆதார்ல இருக்கக்கூடிய 8 டிஜிட் நம்பர், இங்க வந்து வயது சான்றிதழ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த வயது சான்றிதழுக்கு உங்க டிரைவிங் லைசன்ஸ் ப்ரூஃப் இருக்கும்ல, அதாவது உங்க வயசுக்கு தான் கேட்குறாங்க, அதனால நீங்க கொடுத்துக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம், இல்ல ஆதார் நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், ஏஜுக்காக செக் பண்றதுக்காக. அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஓசி பிசி எதுனா கேட்டகரிஸ்குள்ள வந்து வரீங்க, அது மாதிரி வந்து சைவம் வைணவம் அந்த மாதிரி இருக்கு, அது உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து கொடுத்துக்கோங்க, பட் நாட் மஸ்ட். ஓகே, இந்த விஷயங்கள் ஓகே. அது மாதிரி என்ன மத பிரிவுக்குள்ள வந்து வரீங்க, உங்க மதத்துக்கான பிரிவு இருக்கும்ல, உங்களுக்கு வந்து அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல போட்டிருப்பாங்களா அது. அதுக்கப்புறம் சாதி சான்றிதழ் கட்டாயம் அப்லோட் பண்ணணும், கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன மாநிலம், மாவட்டம், வட்டம், என்ன வந்து நீங்க வந்து தாலுக்கா வந்து வரீங்க, வசிக்கும் இடத்திற்கும் கோவிலுக்கும் எவ்வளவு கிலோமீட்டர். அதே மாதிரிக்கே சொல்லிட்டேன், நீங்க உங்க டிஸ்ட்ரிக்ட்ல உங்க தாலுக்காக்குள்ள இருக்கக்கூடிய கோவிலுக்கு தான் விண்ணப்பிக்க முடியும். இப்ப லைக் எக்ஸாம்பிளுக்கு நீங்க மதுரையில இருந்துட்டு தஞ்சாவூரோ சென்னையில இருக்கக்கூடிய கோவில்களுக்கு விண்ணப்பிக்க முடியாது. அதனால உங்க மதுரைனா மதுரைக்குள்ளே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமா. ஓகே, அதுக்கப்புறம் இப்ப கேஸ் ஏதாச்சும் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா எவ்வளவு வருமானம் வந்து வாங்குறீங்க, உங்களுக்கு என்னென்ன மொழி, இந்த மாதிரி பேசிக்கான டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. நிறைய கேள்விகள் கேட்குறாங்க, இது எல்லாமே தமிழ்ல தான் இருக்கு. இது எல்லாத்துக்குமே நீங்க பதில் அளிக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே இது பண்ணணுமா ப்ரோ மஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நான் உங்களுக்கு அதில் எக்ஸாம்பிளும் சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெயர் அப்படின்றதுக்கு கீழே பக்கத்தில் ரெட் ஸ்டார் வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெட் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய அந்த டேப்லெட் காலத்தை நீங்க கட்டாயமா ஃபில் வந்து பண்ணணும் அப்படின்றது தான் அர்த்தம். சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோமே, எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல சொத்துக்கள் மற்றும் ஆதாரங்கள் இந்த விஷயம் ரெட் ஸ்டார் வந்து இருக்காது. அப்படின்னா இதுக்கு நீங்க கொடுக்கிறதுனா கொடுத்துக்கலாம் ஆன்சர், அப்படி இல்ல தெரியலனா விட்டுறலாம். சோ இதுதான் அர்த்தம். எல்லாத்துக்கும் உட்கார்ந்து நீங்க பண்ணணும் அவசியம் இல்ல. எங்க ரெட் ஸ்டார் போட்டிருக்காங்களோ அதுக்கு மட்டும் ஆம் இல்லை அப்படின்ற சில பதில்கள் கொடுத்துட்டு ஃபைனலா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து வச்சுக்கோமே, இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து வரைவை சேமிக்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்துடும். ஸோ நீங்க ஃபைனலா அப்ளை வந்து பண்ணிட்டீங்க. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீடைல். இது சம்பந்தப்பட்ட நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தந்திருக்காங்க. ஆஃப்லைன்லயும் அப்ளை பண்ணிக்கலாம், ஆன்லைன்ல படிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க ஆன்லைன்லேயே பண்ணிருங்க, ரொம்ப ஈஸியாவே இருக்கும். இதுக்கு வந்து ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஜஸ்ட் சிம்பிள், நீங்க எந்த கோர்ஸ்ல செலக்ட் பண்றீங்க உங்க மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடியதுக்கு உள்ள வந்து பொறுமையா அப்ளை பண்ணிக்க போறீங்க. தமிழ்லே இருக்குங்க. ஸோ தமிழ்லே இருக்கு, ஒரு லைனா நீங்க வாசிச்சு நல்லா பொறுமையாவே அப்ளை பண்ணிக்கலாம். நேரம் நிறையவே கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு ½ hour கிட்டே டைமிங் வந்து இருக்கு செகண்ட்ஸ் ரீதியா. ஸோ அதனால நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வேற டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மணிக்கு அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ் வந்து பார்க்குறேன்.